அண்மை செய்தி. தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜய் அவர்களோட அரசியல் எப்படி அழிக்கிறதுன்னு புதுசா ஒரு மெத்தட கையாண்டிருக்காங்க. சங்கீதா அவர்களுடைய விவாகரத்து செய்தி. எதிர்கட்சி என் தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கென்னடா? அவர் வீட்டுக்கு எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு அவர் தேவை. சுபாவமே அப்படித்தான். அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு, மனைவியே கிட்ட சேர்த்துக்கல. சோ சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு. நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாருன்னு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? பொம்பளை சோக்கு கேக்குதா? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு வேண்டா வேண்டா மானம் கெட்ட பல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் வர விரும்பல. ஆனா எலெக்ஷன் டைம்ல விஜய் அவர்களை அழிப்பதற்காக இதோ ஒரு யுத்தியா நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறத சாசம் தானப்பா. எங்க சியானை எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 வப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும், நானே வப்பாட்டியோட வம்சாவளின்னு. அப்படியே மன்னர் வம்சாவளி மாதிரி பெருமையா பேசுறேன். பட் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ்லாம் இருக்கு. திமுகவினுடைய சரியாவும் இது இருக்கலாம். ஏடா, விஜயை வந்து விஜயோட மனைவி டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி அவங்களுடைய பியோர் பர்சனல் விஷயம். அதனால திமுகவை இழுத்து நான் கடிப்பேன்னு சொல்றது என்ன மைண்ட் செட்டா? மானங்கட்ட மைண்ட் செட் உங்களுக்கு எல்லாம். பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. 2 பேரா மாமி? சீமானுக்குள்ள விஷயங்கள் டோட்டல் வேற, விஜய்க்கு நடக்கிற விஷயங்கள் டோட்டல் வேற. விஜய்க்கு பொண்டாட்டி விஜய் டிவோர்ஸ் பண்றானா, இதுக்கு நீங்க வந்து திமுகவை கடிச்சு என்னடா பிரயோஜனம் இருக்கு? அதுல பார்த்தா அந்த தற்கொலை பயலுக்கு சங்கீதாவை கெட்டவாரத்துல போட்டு திட்டுறான். ஒருத்தர் விர்ச்சுவல் வாரியர் வச்சுட்டு அவன் த்ரிஷாவையும் கெட்டவாரத்தை போட்டு திட்டுறான். முழுக்க திமுகவோட சதிதான் ப்ரோ. முழுக்க முழுக்க இது டிஎம்கேவோட சதிதான். பொம்பளைன்னு பாக்குறேன், மரியாதை கட்டுங்க. சக்தியோட வேலையை காமிக்குது. இது என்ன தீய சக்தி வேலையை காட்டினாலும் தூய சக்தி தான் ஜெயிக்கும். அவங்க வைஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி உட்கார்ந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. எங்க தளபதியை கூட அவங்களால புடுங்க முடியாது. எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஒரு புடுங்க முடியாது. அவங்க எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. அவருக்கு தான் ஓட்டு. எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பசிக்க பசிக்க சாப்பிடணும், தெளிய தெளிய குடிக்கணும், விடிய விடிய ஆடணும், சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பா பெரியவரப்பு சொல்லுங்க பாடபடி இல்ல. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அடுத்த தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. கூடவே இருந்துட்டு கரெக்டா பண்ணாங்களானு பாத்தீங்களா இல்லையா? யார் வீட்டு தெத்துக்கு யார் போயிருக்காங்க அப்படின்றத இங்க அவன் பர்சனலை பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்களுக்கும் சங்கீதா விஜய் அவர்களுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா விவாகரத்து நியூஸ் வந்துட்டு பார்த்ததுல இருந்து எனக்கு அவ்வளவு மன கஷ்டத்துல மன வேதனையில நான் இருந்தேன். ஒரு பொண்ணு எப்படி பண்ண நீ எவ்வளவு தைரியமா மூஞ்சியை காமிச்சு வெளியே சுத்தும் போது நான் ஏன் மூஞ்சியை மறைக்கணும்? இனிமே இந்த துணி எனக்கு தேவையில்லை. ஒரு விழாவுக்கு கூட அவரால் வெளியே போக முடியல, அவ்வளோ மனக்க உளைச்சல் இருக்கிறாரு. அந்த நேரத்தை பார்த்து நீங்க டைவர்ஸ் கேக்குறீங்களே, இந்த நேரத்துல அவருக்கு அரசியல் வாழ்க்கை பாதிக்காதா? யாருடா சொல்லும் நீ? ஆனா நேரம் கடந்து போக போக இந்த தமிழக வெற்றி கழகத்துல இந்த தற்கூரிங்க விர்ச்சுவல் அபியூசர்ஸ் எச்சக்கலைங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரா. ஒருத்தன் என்னடான்னா, திமுக 200 ரூபாய் காசை வாங்கி சங்கீதா விஜய் அவர்கள் வாங்கிட்டாங்க, அதனால திமுக கைக்கூலியா மாறிட்டாங்கன்னு சொல்றான் அந்த தற்கூரிங்க. இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படித்தான். இன்னொருத்தன் என்ன தெரியுமா சொல்ற, நான் உனக்கு பொண்டாட்டியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது. உங்க அம்மா எல்லாம் அதை பார்த்தாங்கன்னா என்னமா நினைப்பாங்க? வெக்கமே இல்லையா உனக்கு இப்படி பேச? வைக்கவே கிடையாதுல்ல. அது இப்ப எலெக்ஷன் இருந்துச்சு, அது வந்து எலெக்ஷன் ஸ்டண்ட்னு சொல்றானுங்க. நீங்களா யாருடா? ஒருத்தன் அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், தற்கூரி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருப்பான். அவன் வந்து கீழே ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்கான், முரசொலி செல்வம் அவர்களுடைய இறந்தப்ப கூட
இறுதி சடங்கு வந்து கோபாலபுரத்துல வந்து வச்சிருந்தாங்க. அதுல வந்து சங்கீதா விஜய் அவர்கள் கலந்துகிட்டதுனால அவங்க திமுகவோட கைக்கூலியா மாறிட்டாங்க. சொல்லாம சொல்றான் தற்குறி நாய். சங்கீதா மேடம், எவ்வளவு தைரியம் தான் எங்க தளபதி கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்டிருப்பீங்க நீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 200 ரூபாய் வாங்கிட்டீங்களா டிஎம்கே கிட்ட இருந்து? அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்கள் கலைஞரையா அவர்கள் இறந்தப்போ இறுதி சடங்குல வந்து கலந்துக்கிட்டாரு. அதுக்காக திமுகவோட கைக்கூலின்னு சொல்வீங்களாடா நீங்க? கூச்சமே இல்லாம இதுல போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் இதுல ஒரு பிஆர் டீம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கரூர்ல வந்துட்டு முடக்க பார்த்தாங்க, அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. சிபிஐ கேஸ் போச்சு, சிபிஐல இருந்து மீண்டு வந்துட்டாரு. அவங்களுக்கு நிர்வாகிகள் சந்திப்புல வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்காம ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க, எஸ்ஓபி போடுறாங்க, அதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு. இப்ப அவர் எப்படி முடக்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காரணம் கண்டிப்பா டிஎம்கேவா தான் இருக்கும். டிஎம்கேல தான் விஜய் அண்ணனோட பேரை கெடுக்கணும்னு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா திமுக வந்துட்டு இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சங்கீதா விஜய் அவர்களை வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்துட்டு பேசி காசை கொடுத்து. அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். அவர் போய் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, சைக்கோ பார்த்தா? அவர் ஆமா, அவர் வந்து வேன்ல உட்காந்துட்டு இருந்தாரு, ஃபேன்ஸ் எல்லாம் அலமோதிட்டு இருக்காங்க, அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுவாரு. அதுக்காண்டி அவர் சைக்கோ பார்த்துன்னு சொல்றீங்களா? விவாகரத்தை நீங்க அமுச்சுடுங்க, அவங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறீங்கன்னா மனசாட்சியில நீங்க யாரை அசிங்கப்படுத்துறீங்க? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயன் அவர்களை மனைவி அசிங்கப்படுத்துறீங்களா? அவங்களை அசிங்கப்படுத்துறா விஜயன் அவர்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. இது தெரியாம ஓவரா உரண்டை எடுத்துட்டேன். மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள பர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்கள நம்பி ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண், ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய லைஃபை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க விஜயன் அவர்களை காப்பாத்துறன்ற பேர்ல சங்கீதா மேடம் நீங்க அசிங்கப்படுத்துறது, நீங்க விஜயனை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். மேம், நீங்க வந்து 200 ரூபாய் ஊப்பின்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து டிஎம்கேவோட கைக்கூலி. அவங்க சொல்லிதான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இன்னையோட நிறுத்திக்குங்க இதெல்லாம். அவனுடைய பிள்ளைகளை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம். அவனுடைய லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகி தற்குறிகளா? நீங்க திமுகவை நீங்க அட்டாக் பண்ணலடா, நீங்க விஜயண்ணாவுடைய லைஃபையும் சங்கீதா மேடமோட லைஃபையும் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்களா? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்கடா தற்குறிகளா. 1000 தான் 41 பேர் செத்தாலும் நான் தப்பிச்சு போனா பரவாயில்லன்னு அப்படி ஒரு மனுஷன், அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய மனுஷன். அவரை பார்த்து சைக்கோ பார்த்துன்னு என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உட்கார்னா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. இதுதான் யதார்த்தம். எக்ஸ்கியூஸ் மீ, போகும்போது என் அமுல் செல்லத்தை அவங்க வீட்ல விட்டு போயிடுங்க. அமுல் செல்லத்தை? ஐயோ, என்ன ரேப் பண்றாங்க. What Jayalalitha wanted to bring MGR down to. ஜெயலலிதாவோட சகல முயற்சியுமே அவரை வந்து அந்த உட்காருனா உட்காரு, நில்லுனா நில்லுன்றதான். ட்ரிஷா 20 வருஷமா விஜய க்ரூம் பண்ணி அவங்க நாய்க்கு சமமா அவர் வந்து ட்ரிஷா பேச்ச கேக்குறாரு. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல இத பாருங்கப்பா, ரொம்ப புகழாதீங்க. உட்காருனா உட்காருவாரு, நில்லுனா நிப்பாரு. அவர் தான் டெய்லி ட்ரிஷாட்ட என்ன கட்டிக்கோன்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ண. அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்டு பிறகு லவ் பண்ண. அண்ணா, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க லவ். சினிமால கட்டிக்கோனா எல்லா நடிகர்களும் பண்ற விஷயம், பக்கத்து கோயில்ல எடுத்துட்டு போய் குங்குமம் தீட்டி விடுறதுல 2 minutes கூட டிலே பண்ண மாட்டானுங்க. 2ஆம் தரமா ஓடி வந்து உனக்கு இவ்வளவு உரிமை இருந்தா அவரை மறுபடியும் கல்யாணம் பண்ணி 6 மாசம் குடும்பம் நடத்துற எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கும்? திமிரா பேசுறவா? என்னங்க நானும் ஓடி வந்தவளா? என்ன இருக்கீங்க? ஐயோ சுமதி, சுமதி இல்ல காயத்ரி. ஐயோ காயத்ரி. நிறைய நடிகர்கள், நிறைய நடிகைகள், பாடகிகள்கிட்ட இத பண்ணிருக்காங்க. ரொம்ப அடம்பிடிக்கிறாளா? சும்மா ஒரு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் ஒரு குங்குமம் இட்டு விட்டுரும், கண்ணுல 2 tears இருக்கட்டும். ஒத்துக்க மாட்டானா பக்கத்துல ஜுவல்லரி கடை சும்மா ஒரு 4 கிராம்க்கு ஏதாவது வாங்கி மாட்டி விட்டுரு. என்ன பாக்குறீங்க? நான் இனிமே உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஷகிலா, செல்வி செல்வி. They will shut up for 3 years. அந்த மாதிரி நடந்திருக்காம ட்ரிஷாக்கு. சர்ச்சிலயும் நடந்திருக்கான், மாஸ்க்லயும் நடந்திருக்கான், கோயில்லயும் நடந்திருக்கான். அன்னிதாங்க அவங்க 2 பேரை வச்சு காப்பாத்த முடியாதுங்க. யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. போனாலும் சரி 2 பேர். இதுலயுமே வந்து விஜய் வந்து தான் பயங்கர ஸ்மார்ட்னு காட்டுறதுக்கு, ட்ரிஷா நீ ஓவரா பண்ணினா நான் மோதி கப்பல்ல குச்சிருவேன், இல்ல உதய் கப்பல்ல குச்சிருவேன். 3 கப்பல்ல கால் வச்சிருக்காரு அவரு. 3வது கால் எதுன்னு நீங்களே யோசிக்க முடியும். அந்த கால் தான் ட்ரிஷா கப்பல்ல இருக்கு. கதை இப்படி போகுதா?
நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க, டெஃபினெட்லி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. விஜய் அடே, லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். ஒரு ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட் பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணா எப்படி இருக்கும் ஹேங் அவுட் பண்ணும்போது? தட் இஸ் விஜய் டு மீ. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாரும் கிடையாது. ஆகட்டு அப்பா. அப்பாவா? யாரா அது? பசங்களை பார்த்து நீ ஓலிடு. பாத்தானே ஒய்ஃப் போய் சொல்லிடுவாங்கம்மா. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பொட்டுல போயிட்டானா? ஆமா, அவங்க எதுக்கு நான் கூப்பிடுறேன்? அதே கம்ஃபர்ட், அதே லவ், அதே ரெஸ்பெக்ட். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் an amazing co-star and one of my dearest friends. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு அவர் என் கூட இருக்கணும், இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ணோட எங்கேயாவது போயிடணும். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, என்னால என்ன பாத்துக்க முடியும், குழந்தைய பாத்துக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். என்னாச்சுப்பா? எது இப்படி ஓவரா பேசுறீங்க? சத்தியமா எந்த பொண்ணு இல்லடி. சொல்லுங்கடா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு த்ரிஷாவை. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி. வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துவானாடி? ஏய், சொல்றாங்க உட்கார்ட்ட. எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சிருப்பாருங்க. சூப்பர் தலைவா, டைவர்ஸ் தான் ஊட்டிய. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா. படத்துல நான் சொல்லுவாங்க கம்பளி பூச்சி ஓரமா இருக்கும். போடே போடே. சூப்பர் தலைவா, டைவர்ஸ் தான் ஊட்டிய. பணத்துக்காக என்ன மறந்து அவன் கூட போனியே, என் தங்கமான மனசை விட்டு அவன் கூட போனியே. பணக்காரே இல்லன்னு தான் அவன் கூட போனியே, தங்கமான மனசு வேணும் அவன் கூட போனியே. சீ 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 மேரே சீ சீ குமாரியே சீ, பொண்ணுங்களே ஒரு சீ 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 சீ. போறீங்க விஜய், ஆல்ரெடி நான் ஏர்போர்ட்ல 2006 வேலை செஞ்சேன். அப்பவே ஏர்போர்ட் உள்ள ஒரு நடிகனா கூட தகுதி இல்லாத வந்தவன். எதுக்கு அடிமை? பொம்பளையில அடிமை. ஐஸ்கிரீம் விக்கிற இடத்துல வரப்போற பொம்பளைங்க எல்லாம் ஒரு பேமானி எப்படி முறைச்சு பாத்துனுக்குறான் பாத்தியா? அம்மா, கண்டிப்பா இது அப்பாவோட வேலையாதான் இருக்கும். அம்மாவை தவிர சும்மா கூட உங்க அப்பா வேற பொம்பளை பார்க்க மாட்டாரு. உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? அண்ணா, என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க, தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. நான் இருக்கேன் உங்க கூட. விஷ ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு மண்டல மட்டும் அடிச்சிடாத. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.